நம்ம அந்த ரோட்டில் தான் போக போகிறோம். செம்மையாக காத்து அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற தலைநாறுங்கிற ஒரு பிளேஸுக்கு தாங்க போக போகிறோம். இது பொள்ளாச்சியிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் வருது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ஃபால் வந்துட்டோம் பொள்ளாச்சியிலேருந்து. அந்த ரோட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பூ தான் பூத்துருந்தது எல்லா பக்கமும். வாட்டர் ஃபாலில் போகிற வழி எல்லாமே அந்த ஒயிட் கலர் பூவாக தான் இருந்தது. இப்போ கவர்கல் வந்துட்டோம். அந்த ரைட் சைடில் அந்த மேலே ஒரு ரோடு மாதிரி போகுது பாருங்கள், அதில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த வழியாக தான் நம்ம மேலே ஏற போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி செக் போஸ்ட் இருக்குது. அங்கே நம்ம வண்டி நம்பரு, பேர், எங்கேருந்து வரோம் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு தான் போகணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே ரெசார்ட்டில் ரூம் போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம உள்ளே போக அலோவ் பண்ணுவாங்க. இடமே பார்த்தீங்கன்னா இயற்கையை ரசிக்கும்படி அவ்வளோ சூப்பராக இருக்குது. தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா யானை அதிகமாக வர்ற இடம், எங்கே பார்த்தாலும் யானை சாணியாகவே தான் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வியூ பாயிண்ட்டு. வாங்க எப்படி இருக்குன்னு மேலே போய் பார்க்கலாம். இந்த வியூ இங்கிருந்து பார்க்குறக்கே உண்மையிலேயே செம சூப்பராக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செம்மையாக குளிர் அடிக்குது. அந்த மிஸ்ட்டு கிராஸ் ஆகிறது இங்கிருந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது.
அந்த சைடு பாருங்க, மிஸ்ட் அப்படியே கிராஸ் ஆகுது. மேலே அந்த மிஸ்ட் ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகிறதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க அந்த சைடு அதோட வியூ போய் பார்க்கலாம். அந்த மலையோட வியூ செம்மையாக இருக்குது இங்கிருந்து பார்க்குறதுக்கு. அங்கிருந்து கிளம்பி கீழே வந்துட்டோம். வாங்க வேறு பிளேஸ் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். அந்த மலை பேக்ரவுண்டில் இந்த ஒரு கோயில் அழகாக இருந்தது. நம்ம மிஸ்ட் பாயிண்ட் நின்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல மேலே நின்று அதோட வியூ தான் அது. அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ட்ராவல் பண்ணி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக இயற்கையை ரசிக்கும்படி தான் இருக்குது. யாருமே இல்லை, நம்ம ப்ரைவேட்டாக இருப்போம். இன்னும் நம்ம அங்கே மேலே ரூம் போட்டிருந்தா மட்டும்தான் நம்ம அந்த செக் போஸ்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க. இங்கிருந்தே நமக்கு அந்த ரெசார்ட் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்லேயே ரூம்ஸ் இருக்கும். நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்லி ரெஸ்டாரண்ட். வாங்க உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். மேலே இதோட செட்டப்பே பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க. இதான் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இங்கே சூப்பராக பண்ணலாம். ஃபுல்லாக கிளாஸ்லேயே செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஸ்டே பண்ணியிருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ அங்கே உள்ள ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
உள்ள ரூம்ஸ் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பக்காவா. டிவி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமு. உள்ளேயே அட்டாச் பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. ரூமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்குது. நம்ம கீழே வேணா கீழே, மேலே வேணா மேலே ஒரு சைடு வித்தியாசமாக இருக்கும். மேலே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தங்குறவங்களுக்கு செக்யூராக தான் இருக்கும். ஏன்னா சுற்றி கேமரா இருக்குது. ஒரு சேஃபான பிளேஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த கல்லெல்லாம் பதிச்சு சூப்பராக போட்டிருக்காங்க இந்த ஒரு இடத்துல. ஆனால் இங்கே ஸ்டே பண்ணால் பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் இருக்குது விளையாட. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு பக்கத்துலேயே செக் டேம்னு ஒரு பிளேஸுக்கு தான் வந்திருக்கும். அது பக்கத்துலேயே தான் இருக்கும், ரூமுக்கு பக்கத்துலேயே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருந்தது. அது பக்கத்தில் நம்மளால் போக முடியல, நான் கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா காஃபி செடி. இந்த காஃபி காயை பறித்து இது ஒரு மிஷினில் போட்டு தனியாக கொட்டையெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. எடுத்து வெயிலில் காய வச்சு அப்புறம் மிஷினில் போட்டு பவுடர் ஆக்குவாங்க.
நெக்ஸ்ட்டு போகிற வழி ஃபுல்லாகவே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தண்ணி சத்தம் கேட்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. போகிற வழி எல்லாமே சைடில் ஃபால்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாகவே காஃபி செடி தான். இந்த ஒரு ஃபால்ஸ் நல்லா இருந்தது பார்க்கவே. பின்ன நம்மளால ரசிக்க மட்டும்தான் முடியும், அங்கே போய் குளிக்க முடியாது, டேஞ்சரு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. ரிட்டன் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அந்த லாஸ்ட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த லாஸ்ட்ல இருந்து பார்த்த இடம் இதுதான். அழகாக வருது பாருங்கள், டிராக்டரு தேயிலை லோடெல்லாம் ஏற்றிட்டு. ஸோ ஒரு லெமன் டீ சாப்பிட்லாமேன்னு சொன்னேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கிளைமேட்டில் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றதுக்கு சூடாக உண்மையிலே சூப்பராக இருந்தது. இங்கே வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஊரில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.